Welcome to Veetu Kitchen. இந்த வீடியோல நாம முட்டை மசாலா கிரேவி எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். முழு வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம். பாத்திரம் சூடானதும் இதல ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 2 துண்டு பட்டை, ஸ்டார் பீசஸ், அப்புறம் பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். இது கூடல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸா அரைக்காம இந்த மாதிரி அரைச்சா நல்ல டேஸ்டா இருக்கும். இது கூடல 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ உள்ளி நல்லா வதங்கியாச்சு. இது கூடல 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடல கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இனி இதுல மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கூடல 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகமும் பெப்பரும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். காரம் உப்பு ரெண்டும் உங்க தேவைக்கு ஏத்தாப்புல போட்டுக்கோங்க. இது கூடல ஒரு 1/2 முறி தேங்காயை பால் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ குழம்புல இருந்து நமக்கு வந்து ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லாம் முட்டையை விட்டுடலாம். இனி இதை இப்படியே மூடி வச்சுக்கலாம். முட்டை அழகா வந்திருக்கு. இதை இனி மெதுவா எடுத்து மாத்தி போடலாம். மசாலா நல்லா இந்த முட்டையில பிடிக்கும். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண மசாலா வர உப்பு எரிப்பு எல்லாம் சூப்பரா பிடிச்சி டேஸ்டா இருக்கும். இனி நாம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆகியாச்சு. இது வந்து தோசைக்கு அதே மாதிரி சப்பாத்திக்குலாம் நல்ல டேஸ்டா இருக்கும். சாதத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.